பெனிஃபிட். அடுத்து பயோடெக்னாலஜிக்கு இது வந்து மெடிக்கல் அண்ட் ஹெல்த் பயோடெக்னாலஜி. இந்த மெடிக்கல் அண்ட் ஹெல்த் பயோடெக்னாலஜி மூலமாக தான் இது வந்து ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாட் இஸ் ஸ்டெம் செல் தெரப்பி? இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பார்க்க முன்னாடி நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னன்னா, இட் இஸ் அன்டிஃபரன்ஷியேஷன். இட்ஸ் சீன் இன் ஆல் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் ஒன்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஸில் வந்து மல்டிக் டிவிஷன்ஸ் வந்து நிறைய வாட்டி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்கு தன்மையை விட்டு கொடுக்காம வந்து அது அன்டிஃபரன்ஷியேஷன்ஸ்லேயே வந்து தான் காட்டும். அடுத்து இது மட்டும் நம்ம ஃபியூச்சர் மெடிசன்ஸ்லேயும் வந்து உபயோகப்படுத்துவாங்க. நம்ம பாடியில் வந்து ஏதோ டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஏதோ டேமேஜ் ஆனால் இதை வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக இதை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததுக்கு வந்து பால் ஸ்டெம்ஸு இருக்குது. அதுதான் செல்ஃப் ரினியூவபிள். செல்ஃப் ரினியூவபிள்னா ஒரு ஸ்டெம் செல் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வேற ஒரு ஸ்டெம் செல்ஸாக அதெல்லாம் உருவாக்க முடியும் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ஹேவ் 3 germ layers in embryonic stages: endoderm, mesoderm and ectoderm அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுக்கு வந்து 2 types of stem cells இருக்குது. அதாவது embryonic stem cells and adult stem cellsனு இருக்குது. வாட் இஸ் embryonic stem cell? இப்போ embryonic stem cells என்னன்னா, இப்போது இது வந்து ப்ளூரிபோட்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூரிபோட்டன்ட் இட் கேன் மேக் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். அண்ட் இதில் இந்த எம்ப்ராய்டிக்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா, இதில் வந்து எக்டோடேம், மீசோடேம், எண்டோடேம்னு சொல்கிறாங்க. 3 germ layers பற்றியும் சொல்கிறாங்க. இதில் எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல், இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் வந்து நம்மளால் வேரியம் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ண முடியும். வேறு அடுத்து ஒரு ஸ்டெம் செல், இந்த எந்த ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் எங்கேட்டு ஃபார்ம் ஆகுது, அந்த செல் எங்கேட்டு ஃபார்ம் ஆகுது, இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் வழியாக தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது அடுத்து கூட பிளாஸ்டோசைட் என்னன்னா, அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஒரு எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகும்போது பிளாஸ்டோசைட் ஒரு ஸ்டேஜ். அதுக்குள்ளாடி இன்னர் செல் மாஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்னர் செல் மாஸுக்குள்ளாடி தான் ஒன் லேயர் தட் இஸ் எபிபிளாஸ்ட் டிஷ்யூ. எபிபிளாஸ்ட் டிஷ்யூவில் வந்து தான் நம்ம வந்து இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை வந்து மெயினாக பார்க்க முடியும். அடுத்து இதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்கும்போது 200 types ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இம்மோர்டல் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இம்மோர்டல் செல்னால் இது வந்து அழிவில்லாத செல். இதை நம்ம வந்து லேபில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்பில் கிளியராக நம்ம பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ ஒரு நியூ போர்ன் பேபி பார்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து ஏதாவது டேமேஜ் டிஷ்யூஸ் எதாவது டேமேஜ் ஆகுதுன்னா மறுபடியும் ரீக்ரோத் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபியூச்சர்லேயே வந்து உபயோகப்படும். இப்போ ஒரு ஹார்ட் வந்து நமக்கு ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு, கார்டியக் மசில் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக வந்து நம்மளால் மறுபடியும் ரீக்ரோத் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க மெயினாக. தேங்க்யூ.